மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்குமே ரகசியம் அப்படின்றது ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக வாழ்க்கை ரகசியம். வாழ்க்கை ரகசியத்தின்படி, கிரக நிலைகளின்படி உங்களுடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, புத்திர பாக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, நீங்கள் எதை செய்தால் மிக பெரும் கோடீஸ்வரர்களாக ஆக முடியும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி, கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர என்ன பண்ணணும் அப்படின்னுட்டும், உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். கன்னி ராசி. உங்களுடைய கன்னி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் புதன் பகவான். கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் அடக்கமான சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதையே விரும்புவீங்க. எல்லாவற்றிலும் திறமைசாலியாக இருப்பீங்க. படிப்பில் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க. பேச்சாலும் செயலாலும் மற்றவரை புண்படுத்த மாட்டீங்க. எடுக்கக்கூடிய காரியங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு அதை முடித்து காட்டுவீங்க. எதையும் முன்னின்று முடிக்கக்கூடிய ஆற்றலும் விவேகமும் இயற்கையாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த குணத்தை கொண்டவர்கள்தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். காலச்சக்கரத்தில் 6வது இடத்தில் இருக்கக்கூடிய ராசிதான் உங்களுடைய கன்னி ராசி. அன்பை வெளிப்படுத்துவதில் திறமை உள்ளவர்களாக இருப்பீங்க. எந்த செயலையும் நேர்மையாக செய்வீங்க. கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் பொதுவாகவே லட்சணமாக இருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க. மகர ராசிக்காரரை திருமணம் செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமானதாக இருக்கும் அப்படின்ட்டு ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்றது. விருச்சக ராசிக்காரரை கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் திருமணம் செய்தீங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும். உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து சூழ்நிலையிலையும் உறுதுணையாக இருப்பாங்க. கன்னி ராசி அப்படின்றது 7ஆம் அதிபதி. உங்களுடைய கன்னி ராசிக்கு 7ஆம் அதிபதி உச்சம். ஆனால் திருமணம் ஆன பிறகு நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியத்தில் மிக மிக முக்கியமானது. கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வியாபாரம் செய்வது, வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் அமோகமாக இருக்கும். மாமனார் வீட்டிற்கு அருகில் விளையாட்டு மைதானம், சிறுவர் பள்ளி அல்லது கல்லூரிகள் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. மாமியார் வீடு கடல் பகுதியிலும் இருக்கும். மாமியார் சற்று வெகுளியாகவும் சிலர் மிகுந்த புத்திசாலியாகவும் இருப்பாங்க. மாமனார் அதற்கு எதிர்மறையாக கோபக்காரராக இருப்பார். கன்னி ராசிக்காரராகிய உங்களுடைய மனைவியின் வீடு வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் இருக்கும். களத்திர வீடு கால புருஷ தத்துவப்படி 12ஆம் வீடு அப்படின்றதுனால, அதாவது உங்களுடைய கன்னி ராசிக்கு 12ஆம் வீடு களத்திர வீடு என்பதால் உங்களுடைய மனைவி பயணம் செய்யும், அதாவது இயற்கை எழில்மிக்க பயணம் செய்கிறதுக்கு ஆவலாக இருப்பாங்க. இயற்கையான இடங்களுக்கு சென்று வர விருப்பமுள்ளவராக இருப்பாங்க. நன்றாக தூங்குவதற்கு விருப்பம் இருக்கும். நன்றாக செலவும் செய்வாங்க. அதற்கு ஏற்றார் போல அவங்க சம்பாதிக்கவும் செய்வாங்க. கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய வாழ்க்கை துணையின் பெயர் ஆங்கிலத்தில் TNSPLYV இந்த எழுத்துக்களில் ஆரம்பிப்பதாக இருந்தால் மிக மிக சிறப்பானதாக இருக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். கன்னி ராசி மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான பலன் பெறக்கூடிய ராசி என்றும் சொல்ல வேண்டும். உங்களுடைய கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான் கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தினுடைய 1, 2 பாதங்களும்
வரும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கன்னி ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை ரகசியத்தில் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய வயதை வைத்து எடை போட முடியாது, அந்த அளவுக்கு இளமையாக இருப்பீங்க. 40 வயது ஆனாலும் 20 வயது போல் இருப்பீங்க. கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் 2, 3 பாதத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் பூராடம், திருவோணம், ரேவதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டால் அமோகமான வாழ்க்கை அமையும். அதேபோன்று கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த பெண்களாக இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் அனுஷம், பூராடம், ரோகிணி, பூசம், பூரம் போன்ற நட்சத்திரங்கள். கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் உத்திராடம், உத்திரட்டாதி, மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அதேபோன்று கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் பூராடம், உத்திராடம் 1, ரேவதி, மிருகசீரிஷம், பூரம், ஆயில்யம், கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் சிறப்பான வாழ்க்கை அமையும். அடுத்ததாக கன்னி ராசி சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் விசாகம் 4ஆம் பாதம், திருவோணம், ஆயில்யம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். கன்னி ராசி சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களாக நீங்கள் இருந்தால், அதாவது பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் கார்த்திகை 2, 3, 4 பாதம் மற்றும் மகம் நட்சத்திரம். இதில் பிறந்த ஆண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமானதாக அமையும். கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இது உங்களுடைய மிக பெரும் பலம் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவீங்க. யாரையும் புண்படுத்தும்படி பேச மாட்டீங்க. சூழ்நிலைக்கு ஏற்றார் போல உங்களை மாற்றிக்கொண்டு வெற்றி பெறுவீங்க. வசீகரமான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பீங்க. கூடவே நன்னடத்தையும் உள்ளவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு பெரும்பாலும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க. தன்னை சுற்றி இருப்பவர்களின் நலனில் ரொம்ப அக்கறை செலுத்துபவர்களாக இருப்பவர்கள்தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் என்று சொல்ல வேண்டும். கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க. ஆதலால் எளிதில் பொருள் சேர்க்கை பெற்று பணக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள். நல்ல வழியில் மற்றவர்களை நடக்க கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய நட்பு வட்டம் அதிகமாக இருக்கும். நிறைய சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் அதை செயல்படுத்துவதில் ஏகப்பட்ட சாதுரியமும் நிறைந்தவர்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு எதிரிகள் அப்படின்ட்டு இருந்தாலும் உங்களை கண்டு அஞ்சி நடுங்குபவர்களாகவே இருப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் புதன், சுக்கிரன் நன்றாக இருந்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். நயமாக பேசி வசியப்படுத்தக்கூடிய பேச்சாற்றலையும் அதிகம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்றது உங்களுடைய இன்னொரு பலம்னே சொல்ல வேண்டும். உங்களுடைய பேச்சாற்றலும் அறிவாற்றலும் ஒருங்கே கொண்டவர்களாக இருப்பீங்க. தன்னை தாழ்த்தி கொண்டு பிறரை உயர்த்தும் குணம் உங்ககிட்ட தான் இருக்கின்றது. நீங்கள் சுமூகமாக எதையும் முடிப்பீங்க. சுகமாக இருப்பதை விரும்புவீங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படவே மாட்டீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களை கலந்து ஆலோசித்த பிறகே எல்லாவற்றையும் முடிவு செய்வீங்க. நீங்கள் உடல் உழைப்பை அதிகம் விரும்ப மாட்டீங்க. அதாவது ஹார்ட் ஒர்க் அப்படின்றது உங்களுக்கு ஆகாது. ஸ்மார்ட் ஒர்க் செய்து பணத்தை குவிப்பீங்க. உங்களை அவமானப்படுத்தினால் தாங்கிக் கொள்ள மாட்டீங்க. உங்களுக்கு பண வரவில் பெருசாக குறைவு இருக்காது. சோம்பலாக இருப்பதும் பிடிக்காது. கடன் வாங்குவதையும் விரும்ப மாட்டீங்க. சிக்கனமாக செலவு செய்வீங்க. கிடைக்காத பொருளுக்கு ஆசைப்பட மாட்டீங்க. இருப்பதை கொண்டு திருப்தி அடையக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு வீண் செலவு செய்வதும் பிடிக்காதுன்னே சொல்லணும். நீங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள
விரும்புபவர்களாக இருக்கிறீர்கள் என்பது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலம் என்று தான் சொல்ல வேண்டும். சிவந்த மேனியை கொண்டிருப்பீங்க, சுறுசுறுப்பான எண்ணம் கொண்டிருப்பீங்க, ஒரு லட்சியத்தை வகுத்து கொண்டு அதன்படி தான் வாழ்வீங்க. ஒரு விஷயத்தில் பலன் அல்லது ஆதாயம் இல்லாமல் அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்கவே மாட்டீங்க. ஒரு விஷயத்தை பற்றி தெரியல அப்படின்னாலும் அதனை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகம் இருக்கின்றது. அப்படின்றதுனால வெற்றி அப்படின்றது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் சுலபமானதாக இருக்கும். புது புது யுக்திகளை தாங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் புகுத்தி கொண்டே இருப்பீங்க. நல்ல பண்பும் பிறர் மெச்சும்படியான நல்ல நடத்தையும் உங்ககிட்ட இருக்கும். உங்களிடம் பேச்சை விட செயலில் அதிக வேகம் இருக்கும். யாரையும் சார்ந்து வாழ்வது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. கணிதத்திலையும் விஞ்ஞானத்திலையும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். தெய்வீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம். அயல் நாடுகளுக்கு செல்லும் யோகமும் உங்களில் பலருக்கு உண்டு. இசை, எழுத்து, ஆடல், பாடல் என்று ஏதேனும் ஒரு கலையில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொள்வீங்க. விவசாயம் செய்வது உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும். யாரேனும் தவறு செய்தால் அதை முகத்திற்கு நேராக சொல்லிவிடுவீங்க. யாராவது உங்களுக்கு உதவி செய்தால் அதை காலத்திற்கு மறக்காதவர்களாக இருப்பவர்கள்தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். புத்திர பாக்கியம் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் உண்டு. புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள், வேதனைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், அதெல்லாம் முடியக்கூடிய காலம் நிச்சயம் வரும். உங்களுக்கு 1-2 பிள்ளைகள் நிச்சயம் இருக்கும். அவங்களால் பேரும் புகழையும் நிச்சயம் நீங்கள் அடைவீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களின் மத்திம பருவத்தை விட குழந்தை பருவம் அதிக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். வாழ்க்கை முழுக்க யோகத்துடன் வாழ்வீங்க. நீங்கள் செய்யும் செயல்களில் திறமைசாலிகள் என்று பெயர் எடுப்பீங்க. வாழ்க்கையின் மத்திய பகுதியில் நீங்கள் பல்வேறு முன்னேற்றங்களை காண்பீங்க. இதனால் நல்ல பேரும் புகழும் பெற்று விளங்குவீங்க. உங்களுடைய மனதில் இருக்கும் விஷயங்களை பிறர் அறிந்து கொள்வது அப்படின்றது கடினம் என்று தான் சொல்ல வேண்டும். நெருக்கமானவர்களிடம் மட்டுமே சகஜமாக பேசி பழகுவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை மேற்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்தும் அமையும் என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களின் வாழ்க்கை துணையானவர் தியாக மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் மிகுந்த ஆசையும் ஈடுபாடும் கொண்டவர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு திருமணத்திற்கு பின்பு நல்ல யோகமான காலம் அமையும் என்று சொல்ல வேண்டும். திருமண தடையெல்லாம் நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். இல்லற வாழ்க்கை அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தில் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் கடந்து நீங்கள் வந்துடுவீங்க. உங்களுடைய சாமர்த்தியத்தால், உங்களுடைய திறமையால் உங்களுக்குள்ளார வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் தான் முதன்மையானவராக சென்று மன்னிப்பு கேட்பீங்க அல்லது அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க அந்த வாக்குவாதத்திற்கு. இதனால் உங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்றது சிறப்பானதாக இருக்கும். கிரகங்களுடைய நிலையை பொறுத்து, ராசியினுடைய அமைப்பை பொறுத்து கன்னி ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை ரகசியம் அப்படின்றது ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயுமே பார்த்தீங்கன்னா யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படின்றதுனால சுய கௌரவம் மிக்கவர்களாக விளங்குவீங்க. மற்றவர்களுக்காக எதையும் செய்ய துணிபவர்களாக இருப்பீங்க. அவங்க உங்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பணப்பிரச்சனை, கடனெல்லாம் விலக என்ன பண்ணணும், மிக மிக முக்கியமாக புத்திர பாக்கியத்தை பற்றியும் பல விஷயங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தில் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக மிக முக்கியமாக உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், சோகங்கள், வேதனைகள் அப்படின்ட்டு வரும்போது நீங்கள் முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் வணங்கினால், பெருமாள் வெங்கடேஷ பெருமாளையும் சேர்த்து வணங்கினால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையையும் செல்வ செழிப்போட
சுகபோக ஒரு வாழ்க்கையையும் உங்களால் நிச்சயம் வாழ முடியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றியும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, சிறப்பான வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ளணும் அப்படின்ட்டு கன்னி ராசியில் பிறந்த அனைவரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.